PTPTN எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதிக் கழகத்தில் கடன் பெற்று கடனை திருப்பிச் செலுத்த தவறியவர்களுக்கு பயணத்தடை விதிப்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் நேற்று கூறினார். PTPTN கடனாளிகள் நிலுவையில் இருக்கும் கடன் தொகையை திருப்பிச் செலுத்துவதற்கு பயணத்தடை என்பது ஓர் அணுகுமுறையாக இல்லை என்றும் அவர் கருத்துரைத்தார். PTPTN கடன் பாக்கி பிரச்சினை குறித்து தீர்வு காண ஒரு முழுமையான அணுகுமுறையை அமைச்சு கையாள உள்ளது என்றும் அவர் மேலும் சொன்னார். ஆகவே பயணத்தடை விதிப்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண சில நடவடிக்கைகள் இதற்கு முன்பு போல் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் சொன்னார். புத்ராஜயாவில் நேற்று உயர்கல்வி அமைச்சின் பணியாளர்களுடன் நடந்த ரமாலான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவர் நிருபர்களிடம் பேசினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.